சரி, எல்லாம் பழைய பாட்டாக கேட்குறோம். யாருக்கெல்லாம் இந்த லேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கும்? அனிருத் பிடிக்குமா? அனிருத் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? வலே 4-5 பெரியவங்களும் கை தூக்குனா சந்தோஷப்படுவேன். அனிருத்னா யார் அப்படின்னு கேட்காத வரைக்கும் சந்தோஷம். கேட்க மாட்டீங்கல்ல? இல்லை, நம்ம எப்போவுமே இந்த சொல்லுவாங்க சில பேர், இந்த பழைய பாட்டெலாம் கேட்டு என்ன இருந்தாலும் அந்த காலம் மாதிரி வராதுன்னு. அப்படி சொன்னால் புதுமை வரவே வராது. எப்போவுமே ஒரு எவல்யூஷனுக்கு வழி விடணும். பழசும் கேட்கணும், புதுசும் கேட்கணும். நல்லா இருந்தால் ஆதரிக்கணும், நல்லா இல்லையா ஓரமாக ஒதுங்கி போகணும், கண்ணா பின்னான்னு திட்டக்கூடாது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பாடம். ஆனால் இந்த பாட்டு இருக்கே, இது நிஜமாகவே ரொம்ப அனுபவித்து அவர் பாடியிருப்பார். அவர் மியூசிக் இல்லை, ஆனால் ரொம்ப அனுபவித்து பாடியிருப்பார். அந்த பாட்டை இப்போ சந்தோஷ் கிட்ட கேட்கலாம். அடிப்பாதையில தாவி ஓடுற அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுற சந்தன மாலை அழுது ஆழ வாசம் ஏறுதே எங்கிளி மேல சங்கிலி போல சேர தோணுதே சக்கர ஆல சொக்குது ஆழ மாலை மாத்த மாம வரட்டுமா கண்மணியே சாதனி சாதனி சமாக மக சாதனி சாதவக வழியில பார்த்த பூங்கொத்தி நீயே இரும்புக்கு மேல தூரும்பேனே உசிரே உனக்கே நேர்ந்து விட்டேன் இருந்தோ கண்ணாடி உடைக்காத பந்தாடி வதைக்காத கண்ணே கண்மணியே ஒத்தையடி பாதையில தாவி ஓடுற அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுற தும் தரேரோ தும் தும் தரேரோ தும் தும் தரேரோ தும் தரே தும் தரே தும் தும் தரேரோ தும் தும் தரேரோ தும் தும் தரேரோ தும் தரே தும் தரே போன இரும்புக்கு மேல துரும்பேனே உசிரே உனக்கே நேர்ந்து விட்டேன் இருந்தோ பயந்து நெருங்கிக்கிட்டேன் உயிரே உயிரே என் உயிரே உலகம் நீதாவா உயிரே எடநாட்டம் கண்ணாடி உடைக்காத பந்தாடி வதைக்காத கண்ணே கண்மணியே ஒத்தையடி பாதையில தாவி ஓடுற அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுற நெஞ்சில